ஆதியாகமம் 45வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 28வது வசனம் வரை. உங்கள் தட்டுமுட்டுகளைக் குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசமெங்குமுள்ள நன்மை உங்களுடையதாயிருக்கும் என்று சொல்லச் சொல்லி. உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான். இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளைகளின்படியே அவர்களுக்கு வண்டிகளைக் கொடுத்ததுமன்றி. வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின்மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோலிகை கழுதைகளின்மேல் தன் தகப்பனுக்காக தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டைபண்ணிக்கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்குச் சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டுப் போனார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து. யோசேப்பு உயிரோடிருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சையடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும். தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும். அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடிருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையுமுன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். Genesis chapter 45, verses 20 to 28. Also regard not your staff, for the good of all the land of Egypt is yours. And the children of Israel did so, and Joseph gave them wagons, according to the commandment of Pharaoh, and gave them provision for the way. To all of them he gave each man changes of raiment, but to Benjamin he gave 300 pieces of silver, and 5 changes of raiment. And to his father he sent after this manner: 10 asses laden with the good things of Egypt, and 10 she-asses laden with corn and bread and meat for his father by the way. So he sent his brethren away, and they departed, and he said unto them, See that ye fall not out by the way. And they went up out of Egypt, and came into the land of Canaan unto Jacob their father, and told him, saying, Joseph is yet alive, and he is governor over all the land of Egypt. And Jacob's heart fainted, for he believed them not. And they told him all the words of Joseph, which he had said unto them. And when he saw the wagons which Joseph had sent to carry him, the spirit of Jacob their father revived. And Israel said, It is enough, Joseph my son is yet alive, I will go and see him before I die.